அப்பா மகன் இவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் ஒரு சமூக நீதி களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சி, மற்ற எந்த கட்சிக்கும் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், ஒரு தனிப்பட்ட ஜாதி கட்சியாக அறியப்பட்டாலும் கூட 89இல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற்றதில் அதிலையும் குறிப்பாக 21 உயிர்களை பலிகொண்டு அதன் மேல் கட்டி வைக்கப்பட்ட ஒரு பாட்டாளி மக்களின் கட்சி இது. ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட அப்பா மகன் இருவர்களுடைய அந்த அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையால் ஒட்டுமொத்த கட்சியுமே காவு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. இதில் யாரோடு கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறதுல என்ன அடிப்படையில் கூட்டணி அமைக்க போகிறாங்க. 2024 கூட்டணி அமைக்கிறதுல அவருக்கு ஒரு முரண்பாடு இருந்தது ராமதாஸுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் திடீர்னு பாரத் மாதா கி ஜெயின்னு வந்துட்டாங்க அப்படின்னு கடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அது அவருக்கு அதில் திருப்தி இல்லை அந்த கூட்டணி அமைப்பதில். அதுக்கு முன்பாகவே அன்புமணி அவர்கள் பேரத்தை முடித்து எல்லாத்தையும், அதாவது சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கே தெரியாது திடீர்னு வந்துட்டாங்கங்கிறார். அத்தனை வகையான உணவுகளும் பரிமாறப்படுவதற்கு தயாராக நேரத்தில் திடீர்னு எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது கடந்த முறை நடந்த டீலிங் பேச்சுவார்த்தையில் பாமக பாஜக பக்கம் போனதற்கு அன்புமணி முழு காரணமாக இருந்து விட்டார். சரி, இப்போ இந்த பக்கம் போகிறீங்க. ஆல்ரெடி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டு விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்னாங்க. நீங்கள் நேச்சுரல் அலையன்ஸ்னு அதை சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் யாரோடு கூட்டணி வைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிமுகவோடு வைத்தாலும் சரி, அது பாஜக கூட்டணியாகத்தான் இருக்க போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தனி ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ முழுக்க இங்கே பேரத்தை பேசி அதில் வருகிற லாபங்கிறது முழுக்க பண லாபம் தான். இனிமேல் நீங்கள் சீட் ரெண்டாவது இந்த நடக்கிற கூத்துக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வாக்கு செலுத்தி இவர்களை ஜெயிக்க வைத்து இவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது செய்வது, அந்த நோக்கம்லாம் இங்கு முழுவதுமாக துடைத்தெறியப்பட்டு விட்டது. இந்த சண்டை, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது என்பது முழுக்க இந்த கட்சி ஒரு குடும்பத்தின் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் நடக்கக்கூடிய சொத்து சண்டை அது அப்பா மகனுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் போவதே தவிர இதில் வன்னிய மக்களுக்கு எந்த ஒரு அம்சமுமே இல்லை. இன்னும் கூடுதலாக, அதாவது ஒட்டுமொத்த வன்னியர்களை நம்ம சொல்லட்டாலும் கூட அந்த கட்சியை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பகுதி, குறிப்பிட்ட பகுதி மக்கள் பெரிய அளவில் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த குழப்பத்தையும் கூட நாம் என்ன சொல்கிறோம்னா, இவர்களை எந்த அடிப்படையில் நம்புவது? இவ்வளவு பெரிய நீண்ட கட்சியை தனிப்பட்ட சொத்தாக கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 நபர்களுக்கு மத்தியில் இவர்களை நம்பி வாக்கு செலுத்த இருக்கிற, எப்படினாலும் இப்போ நடக்கக்கூடிய பேரம் என்பது என்ன? என்கிட்ட பேசுங்க, யாராக இருந்தாலும் நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், என்கிட்ட டீலிங் பேசிக்காங்கன்னு சொல்லக்கூடிய பகிரங்கமாக ஒரு பண பேரத்துக்கான ஒரு போராட்டம் தான் இங்கே நடக்கிறது. கட்சி இதற்கு மேல் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகுங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. கட்சி பிரச்சனைன்றது கொள்கை பிரச்சனையிலையோ அல்லது வியூகம் வகுக்கிறதுல உள்ள பிரச்சனையோ இல்லை, ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சண்டை, ஈகோ அப்படின்னு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட சொத்து பிரச்சனை மாதிரி தான். இல்லை, அது பகிரங்கமாக அவங்க தரப்புல சொல்லலையே. எவ்வளோ விஷயங்களை உடைத்து பேசுகிற ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக எதுவுமே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா வெளிப்படையாக சொல்லலையே. இல்லை, இப்போ கூட்டணியில் 2 விதமான லாபம் இருக்குது. பகிரங்கமாக சின்ன கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய 2 லாபம் என்ன? ஒன்று, வெற்றி பெறுகிற இடத்தில் நின்று அதாவது அதிக சீட்டுகளை வாங்கி வெற்றியை பெற்று தங்களுடைய அதிகாரத்தை நிறுவிக்கொள்வது, தங்களுடைய கட்சிக்காரர்களுக்குன்னு உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பது, தன்னை சார்ந்திருந்த மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்வது. அப்படிப்பட்ட நோக்கங்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு இருக்கிறதா தெரியல. அதோட பெர்சன்டேஜ் வைஸ் வாக்கு வங்கியின் பெர்சன்டேஜ் வைஸ் பேரமாக காசித்தான் பேச முடியும். இன்னும் கூடுதலாக இப்போ இருக்கிற சூழ்நிலை, இவங்க நடத்திட்டு இருக்கிற அந்த சண்டைகளை எல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு வலுவுள்ள கட்சியாக பரிணமிப்பதற்கான இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரே நாளில், அதாவது முட்டையை பொறிக்க வைத்து அதிலிருந்து ஒரு உற்பத்தி செய்து இன்னும் பல்கி பெருக வைக்கிற நோக்கம் இல்லை. ஒரே நாளில் ஆம்பளைட் போடுகிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்போ அதில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி லாபம் பார்ப்பது அப்படிங்கிற வேலை தான் இங்கே நடந்து கொண்டிருப்பது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, முழுக்க
இவர்களை நம்பி வாக்கு செலுத்துகிற மக்கள் தான் உண்மையிலேயே ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தான் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் இதுதான். ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.